ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிவ்யூ, அப்புறம் ஒரு தீபாவளி ரெசிபி ரெண்டும் சேர்த்து பார்க்குற மாதிரி. இது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ். இது சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியோட சைஸ் 13 கடாய் சாண்ட்விச் பாட்டம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கனமாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தீபாவளிக்காக. ஏற்கனவே ஒரு கடாய் யூஸ் பண்ணிவிட்டு, இது பெரிய சைஸு தீபாவளி ஸ்வீட்டுக்காக இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்டர்டி ஹேண்டில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஸ்டடி ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சிலிக்கான் க்ரிப்பு, அவங்களோட லோகோ லேசர் பிரிண்டில். மற்ற இந்த வேறு ஏதாவது நம்ம பிராண்டட் குக்வேர் வாங்கினோன்னா இங்கே அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது ஒரு எப்பயும் ஒரு ப்ராப்ளம். அது நம்ம சில டைமில் அந்த ஹீட்டில் கொளுந்தி போயிடும், எல்லாம் பிக்க முடியாது. இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு லேசர் பிரிண்ட் வந்திருக்கு. நீங்கள் சைஸ் தேடி எடுக்கணும் அப்படிலாம். ஏற்கனவே ஒரு ஸ்வீட் அதில் பண்ணினேன், மைசூர் பாகு, இதோட சின்ன சைஸில். இன்றைக்கி இது கொஞ்சம் அளவு ஜாஸ்தி இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் இது வந்து ஒரு சாக்லேட் பர்ஃபி யூஸிங் மில்க் பவுடர் இதை பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு நல்ல கேஜி, நல்ல வெயிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒட்டாமல் வருது. ஃபஸ்ட்டு மெயினாக நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணதுக்கும் சைஸ் 13 23 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இது இந்த மொத்த அளவு பார்த்திங்கன்னா 23 சென்டிமீட்டர் டயாமீட்டர், சைஸ் 13 போட்டிருக்கதை பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது. அதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம இண்டோலியம்லாம் செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. தேய்க்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம சேலம் மீனாட்சி சாண்ட்விச் பாட்டம் கடாயில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எப்பயும் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். அது ஒன்று தான் இதில். இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட்டும் ஸ்வீட்ஸும் நல்லா வரும், பாத்திரமும் ரொம்ப நாள் உழைக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி சாக்லேட் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருள் வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கப்பு மில்க் பவுடர், இது வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒரு கப்பு மில்க் பவுடர், எந்த பிராண்ட் மில்க் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அதே ஈக்குவல் அமௌண்ட்டு சுகர். ஒரு கப்புனா இது ஒரு கப்பு, இது ஒரு கப்பு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், ட்ரிங்கிங் சாக்லேட், கோகோ பவுடர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ நம்ம செய்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை, ஈக்குவல் மெஷர்மெண்ட் சர்க்கரையை முதல்ல இந்த கடாயில் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, இது முழுகிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது கலர்றதுக்கு. இப்போ பரவாயில்ல, சர்க்கரைக்கு எது இருந்தாலும் கரண்டியில் விஸ்கு எது இருந்தாலும். பால் பவுடர் போடுறப்ப கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு பாகு பதம்லாம் மைசூர் பாக்கு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பாகு பதம்லாம் எதுவும் வேண்டாம். வெறும்னு அந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து திரட்டுற மாதிரி இருக்கணும். நான் அப்புறம் அதை வரப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிதானமான தீயில் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் கலரிட்டே இருங்க. சும்மா தண்ணி ஜஸ்ட்டு முழுகிற அளவுக்கு தான், சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. மறுபடியும் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். ஒரு கப்பு மில்க் பவுடர், ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், ட்ரிங்கிங் சாக்லேட் உங்கள்கிட்ட எது இருக்கோ, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் இது வந்து பாகு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். நல்லா கலரிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கரையிற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. ஒரு சர்க்கரை கரைஞ்ச பின்னாடி அப்படியே விட்டுடுங்க, கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறம் பாகு கரெக்டாக வராது. உங்கள்கிட்ட கரண்டி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை விஸ்க் இருந்தால் ஈஸி. பால் பவுடர் ஒன்ஸ் போடுறப்ப ஈஸி. அப்படி உங்களுக்கு பால் பவுடர் நம்மளுக்கு போட்டால் கட்டிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெறும் பாலில் அதை கரைச்சிட்டு கூட பவுடரை அதுவும் விடலாம், அப்படியும் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகு கன்சிஸ்டன்சி சும்மா ஏற்கனவே ஸ்வீட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கம்பி பாகுலாம் வேண்டாம். இப்படி தண்ணியில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்படி சேர்ந்து வரணும். இது ஒன்றும் வரலை, கரையை தான் செய்யுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இதெல்லாம் இந்த அளவு பாகு வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த அளவு பாகு சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது அப்படியே விட்டுடுங்க ஒரு 2 மினிட்ஸு. இதெல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸ் ரெசிபி தான். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வேணும்னாலும் செய்யலாம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்ரி மில்க் மாதிரியே இருக்கும் சொல்ல போனோன்னா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது சாக்லேட் பவுடர், மில்க் பவுடர், இதெல்லாம் தான், பட்டர். இது எல்லாமே பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். ஏற்கனவே மைசூர் பாகு பண்ணியாச்சு. இது குழந்தைங்களுக்காக கிட் ஸ்பெஷல். வீட்டில் பண்ணால் எக்கனாமிக்கல். இதே நீங்கள் ஒரு ஏடிபி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு அடையாளம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஷோவாக இருக்கும், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வீட்டில் பண்ணிங்கன்னா என்ன, மில்க் பவுடர் ஒரு 50 ருபீஸ் அவ்வளோதான் ஆச்சு. இந்த ஒரு 100 கிராம் மில்க் பவுடர் அவ்வளோதான். அப்புறம் எல்லார் வீட்லேயும் சாக்லேட் பவுடர் இருக்கும், பூஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்கும் வீட்டில் குடிக்கிறதுக்கு. அது 2 ஸ்பூன் பட்டர் இல்லாதவங்க நெய்யும் ஆப்ஷனல், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பட்டர் இருந்தது, அன்சால்டட் பட்டர், அதனால் அதை நான் போட்டேன். இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அவ்வளோதான்.
நம்ம தேங்காய் பர்ஃபி மாதிரி ரொம்ப சிம்பிள், இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி, செலவு கம்மி, ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஐட்டம். சாக்லேட் பவுடர் இருக்குது. டெய்ரி மில்க் மாதிரி 5 ஸ்டார் டெய்ரி மில்க் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களுக்கு இருக்கும். இதுங்க இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் பாகு வந்துருச்சான்ட்டு. இப்படி கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற்றி பாருங்கள். பாகை ஊற்றி பார்த்துட்டு அது இப்படி சேர்ற மாதிரி வரணும். இன்னும் சேரலை, மறுபடியும் கரையை தான் செய்யுது. ஒரு 2 மினிட்ஸு. இந்த கடாயை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னென்னா இது கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இதனால் நாங்கள் யூஸ் பண்ணினதுனால இதை சொல்கிறோம். ஏற்கனவே நான் இன்னும் சின்னதாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தீபாவளி ஸ்வீட் செஞ்சோன்னா 5 நிமிஷத்தில் பாத்திரத்தை தேய்ச்சிடலாம். நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியுது. மற்ற கடாய் மாதிரி ரொம்ப ஒட்டிட்டு, இப்போ நான்ஸ்டிக்லாம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக. அதனால் நம்ம அது மாதிரியும் இல்லை. ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் மெயின். நம்ம தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் ஏதாவது பட்சணம் பண்ணோம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதே இல்லை. நிமிஷமாக தேய்ச்சி 5 நிமிஷம் சிங்கில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வெறும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலே போதும். ஒரு ஸ்க்ராட்ச் விழலை எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ப்ராடக்ட்டு. ஒன் ஆஃப் த நைஸ் ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுல. மறுபடியும் செக் பண்ணுறேன் பாகு வந்துருச்சான்ட்டு. கொஞ்சம் மாதிரி தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் போட்டுட்டு இப்படி சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் சேரணும். நல்லா உருட்டுனீங்கன்னா உருட்டுற பதம் வரைக்கும் வர வேண்டாம், ஒன்றா சேரணும். அந்தளவு வந்தால் போதும். ரொம்ப பதம் முத்தி போச்சுனாலும் தூள் தூளாக உடையிற மாதிரி ஆயிடும். பாகு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நல்ல மாதிரி நுரைச்சி, இப்போ ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் தெரியல அப்படின்னா ரொம்ப நிறைய நுரைச்சி வரும். இதுக்கு முன்னாடி பதத்தில் நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் எடுத்துருவோம். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். சோப்பு நுரை பொங்குற மாதிரி நுரைச்சி வரும். அது ஒரு இண்டிகேஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் ஊற்றி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி பாருங்கள். ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உருட்டுற மாதிரி பாகு வந்துருச்சு. இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் பட்டர் போடுறேன், அதனால் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா பட்டரும் நல்லா கலந்துக்கணும். அன்சால்டட் பட்டர், சால்டட் போடாதீங்க. இல்லை நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் அந்த கேட்பரிஸ் டெய்ரி மில்க் சாப்பிட்ற எஃபெக்ட் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போதும். எப்படியும் வீட்டில் எல்லாம் ப்ரெட் ஏதாவது பண்ணுறதுக்கு பட்டர் வச்சுருப்போம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பட்டரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. பட்டர் நல்லா கரைஞ்ச பின்னாடி மில்க் பவுடர், நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடரை நல்லா கலரிடணும். நம்ம மில்க் பவுடரை போட்டுட்டு கலரிட்டே வரணும். கூடவே இப்போ இந்த ஸ்டேஜில் கோகோ பவுடரும் போட்டுடுங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். இதுக்கு தான் விஸ்க் வச்சுக்க சொன்னேன். எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டலை. விஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே கட்டியே வராது, ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு எல்லா குட்டீஸுக்கும். எக்ஸாக்டாக டெய்ரி மில்க் அந்த எஃபெக்டே இருக்கும். டெக்கரேஷனுக்கு உங்கள்கிட்ட ஜெம்ஸ் ஏதாவது இருந்தால் மேலே வைக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதெல்லாம் எதுவும் போடலை. விடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படி கலரிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்கில் கலர்னதுனால ஒரு லம்ஸ் கூட இல்லை, ஒரு கட்டியும் இல்லை, எதுவும் இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் சாக்லேட் வாசனை. கை விடாமல் கலரணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் இன்னும் நம்ம இந்த விஸ்கோடையே சேர்ந்து சுற்றி சுற்றி வரும். இந்த மாவு நம்ம போட்ட மில்க் பவுடரு எல்லாம் ரொம்ப செலவே இல்லை. அது வரைக்கும் கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் கரண்டியோடையே ஒட்டிகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே செய்கிறவங்களுக்கு தெரியும் கரண்டியோடு சுற்றிட்டு வரும். அந்த பதம் அதில் ஸ்டாப் பண்ணிடணும். நான் இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன், கலரி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது மாதிரி இந்த கலரிட்டு வெந்துகிட்டே இருக்கிறப்ப இங்கே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ட்ரேயில் வந்து நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரை போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. உங்களுக்கு அது கொட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா. இப்போ ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இன்னும் 2 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ இப்போ ஃபஸ்ட்டே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கலர்றப்போ உங்களுக்கு தெரியும். கீழே எங்கேயுமே பாருங்கள் ஒட்டாமல்
இது அம்புட்டையும் ஸ்பூனில் எடுத்து விட்டாலே போதும், நம்மளுக்கு வேலை ஈஸி. நிறைய ஸ்வீட்ஸும் செய்யணும் தீபாவளிக்கு, ரொம்ப வேலையும் வச்சுக்கக்கூடாது. அப்புறம் நம்ம தானே பாத்திரம் கழுவணுமா இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் நம்ம கை கலர்றப்பயே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியும். அதுதான் இண்டிகேஷன் முடிய போகுதுங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே ஒட்டாமல் பாருங்கள் எல்லாம் சேர்ந்தாப்பில் வருது. இன்னொரு 1 மினிட். ரொம்ப முறிஞ்சு போச்சுனாலும் நல்லா இருக்காது. இன்னொரு ஈஸி டெக்னிக், இது வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த கையை தண்ணியில் இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா சுடுது கை பொறுக்கிறவங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வரணும் கையில் எடுத்து பார்த்தா. இதுவும் ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சுங்கிறதுக்கு. ஒரு 2 மினிட். இது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே கொட்டிட்டோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கனாலும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் இதிலே போட்டு ஒரு கலர் கலரிடலாம். ஈஸி. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட சாக்லேட் பர்ஃபி வித் மில்க் பவுடர். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ட்ரேயில் தூக்கி எல்லாத்தையும் கொட்டிடுங்க. இது கடைசியில் காமிக்கிறேன் உங்களுக்கு இது என்ன ஒட்டி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் நான் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடுறேன் ஒரே ஆளாக செய்கிறப்ப. பட்டர் பேப்பர் போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மைசூர் பாக்கு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அதுவாக ஸ்ப்ரெட் ஆகாது. நம்ம கொஞ்சம் மில்க் பவுடருங்கிறதுனால நம்ம தான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் அடுப்புலேருந்தே இறக்கலை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்கேஸ் உங்களுக்கு பீஸ் போட வரல, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி சில டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதே கடாயில் போட்டு கொஞ்சம் இது விஸ்குங்கிறதுனால உள்ளே ஒட்டிக்குது. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடாயில் நீங்கள் பாருங்கள், கடாயில் எதுவுமே இல்லை உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இது லைவ் இது தான். நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேலையாயிரும்னு பாருங்கள். இன்னும் அது மிச்சம் இருக்கிறதே நம்ம ஸ்பூனில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சூடு இருக்கிறப்பே இது பீஸ் போட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் இறுகி போயிடும், வராது. பாருங்கள், இவ்வளோ தான் இதில் ஒட்டி இருக்குது. நான் சொன்னால் இது டெமோக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க. இது இவ்வளோ தான் நிஜமாகவே. இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே அடி பிரிஞ்சிட்ருக்கு. இவ்வளோ தான் மொத்தமே ஒட்டியிருக்கு இதில். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கழுவுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். கொஞ்சம் சூடு நம்ம இப்போ தான் நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் சூடு இருக்கிறப்பே நம்ம இதை பீஸ் போட்டுடணும். இல்லை ரொம்ப இறுகி போயிடும், சாஃப்ட் மைசூர் பாக்கு மாதிரி வராது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கப்பு, எந்த கப்பு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் பால் பவுடர், அதே அளவு சுகர், கொஞ்சம் பட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். அவ்வளோதான். இதுக்கு நெய் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. விஸ்கில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே பாருங்கள் எல்லாம் வந்துருச்சு. விஸ்கில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இடமும் நீட்டாகிடும், வேஸ்டேஜும் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டும் ஆகலை. அவ்வளோதான். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும், அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க இருக்கிறப்ப பீஸ் போட்டிங்கனாலும் வராது. கொஞ்சம் நல்லா செட் ஆகிக்கிட்டோம். இது கேக் டின்னு தான் என்கிட்ட இருக்கிறது. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி பிளேட்டில் ரவுண்டு பிளேட்டு என்ன ஷேப் வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடாயில் ஒன்றுமே ஒட்டலை. இவ்வளோதான் நான் எடுத்த சாமானே இவ்வளோ தான். எவ்வளோ ஈஸி பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஃபார் மேக்கிங் திஸ் தீபாவளி ஈஸி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப போடுங்க.
நல்லா இருக்கும் சாஃப்டாக. பசங்களுக்கு மெயினாக பிடிக்கும், குட்டீஸுக்கு. சாக்லேட்டை பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்க? ட்ரிங்கிங் சாக்லேட் உங்கள்கிட்ட இல்லை, கோகோ பவுடர் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் குடிக்கிற பூஸ்ட்டு, ஏதாவது கோகோ ஃப்ளேவர் எது கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். போன்விட்டா, பூஸ்ட்டு அந்த மாதிரி, அதுவும் இது சப்ஸ்டியூட்டாக பண்ணலாம். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால எடுக்கிறதும் ஈஸி. ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துக்கலாம். மொத்தமே இவ்வளோ தான் பாத்திரம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் மொத்தமே பாத்திரம் ஆச்சு. தேங்க்யூ மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஃபார் மேக்கிங் திஸ் தீபாவளி ஹாப்பி அண்ட் ஈஸி தீபாவளி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து சாக்லேட் பர்ஃபி யூஸிங் மில்க் பவுடர். வேறு எதுவுமே இல்லை. 4 இன்க்ரீடியண்ட்டு: மில்க் பவுடர், கோகோ பவுடர், கொஞ்சம் பட்டர், சுகர். வீட்டில் இருக்கிற மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமான் தான் வச்சு ஒரு 15 மினிட்ஸில் பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்குள்ளே கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் பீஸ் போட்டாச்சு. கொஞ்சம் சூடு இருக்கிறப்ப போடுங்க, ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ண வராது. இப்போ நான் எடுத்து கவுப்பேன், ஆனால் கவுத்தாலும் உங்களுக்கு உடனே வீடியோக்காக கவுத்தா அப்புறம் பீஸஸ் சரியாக வராது. அப்புறம் 2 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ மீனாட்சி அண்ட் மீனாட்சி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.